18 தர்பார். வணக்கம் மக்களே. பார்த்தது பார்க்காதது, தெரிஞ்சது தெரியாதது, அறிஞ்சது அறியாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கான பல விஷயங்களை எடுத்து சூடா சுவையா அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறோம். வாங்க தர்பாருக்குள்ள சருன்னு போய் டருன்னு பார்ப்போம். இப்ப நாம சமசீனுவாக்குள்ள போறோம் மக்களே. பிரதமருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நாட்டோட நானு நட்புறவை பலப்படுத்த போறேன், உறவுகளை விரிவாக்கம் பண்ண போறேன் நினைச்சாருன்னா அந்த நாட்டுக்கு கிளம்பிடுவாரு. அப்படித்தான் கானா நாட்டுக்கு போனாரு. அந்த நாட்டில் அவருக்கு வாங்க பிரதமர்னு வரவேற்பு கொடுத்து தலையில தகப்பாய வச்சு ஒரு விருதையும் கையில கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 விருதை வாங்கி வச்சு பயங்கரமா சந்தோஷத்தில் இருக்கிற நம்ம பிரதமர் எப்படி இருக்காருன்னு பாப்போமா? பிரதமர் நாடு நாடா போய் விருது வாங்கி குமிச்சாருன்னா நம்ம முதல்வர் ஐயா வீடு வீடா போய் மண் மொழி மக்கள் இனத்தை எல்லாம் காக்கணும், கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி பேப்பரை நீட்ட மக்களும் மகிழ்ச்சியா கையெழுத்து போட்ட விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவதுங்க, நமக்கு பணம் தேவைன்னா வேலைக்கு போகக்கூடாது, பணம் எங்க அதிகமா இருக்கோ அங்க இருந்து போய் எடுத்துக்கிறேன்னு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, கள்ளச்சாவி எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல போய் டடன்னு ஓபன் பண்ணி மடக்குன்னு எடுக்கும்போது பிடிச்சுக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டா, இல்லங்க வீட்டுல சும்மா இருக்க போர் அடிக்கி அதான் அப்படின்னு எல்லாரும் மிரண்டாள்ல. ये पट्टी लगा रखी है। पैसे निकालना, कितने पैसे है? पैसे करना सारे पैसे करना उनके भैया के होंगे। அதாவது நம்ம முதல்வர் ஐயா நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி அது கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்கள், அதாவது பயனாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மயிலாடுதுறையில் அச்சச்சோ நம்ம டார்கெட் மிஸ் ஆயிரும் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு மலர் முன்னாடி பெயிண்ட் அடிச்சு தோரணம்லாம் கட்டி திறந்தாச்சு. கேமரா எடுத்துட்டு உள்ள போனா பப்பர பேன் இந்த வடிவேல் இடத்துல பின்னாடி பேன் இருக்குமே அந்த மாதிரி கட்டடமா இருக்குதான். ஏயா முடிக்கலன்னு கேட்டா பதில் இல்லை. இப்ப நேரா நம்ம கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். அட்டாக்க நம்ம ராயவரம் அண்ணாச்சி வந்து ஆரம்பிச்சிருக்காவே. ரொம்ப நாளா ஆளை காணும். இப்ப நீ போய் பேசுங்கன்னு சொல்லிப்பா அவளுக்கு. சர்ன்னு வந்தவர் சடக்குன்னு முதல்வர் அவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆனா அது இஷ்டத்துக்கு ஆடுது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஜெயக்குமார் வந்து கேள்வி கேட்க மாட்டான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப கேட்கிற பதில் சொல்லுங்கன்னு அடுக்கடுக்க 5-6 கேள்வி அள்ளி போட்டார்லா. ஸ்பெஷல் டீம் சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தில் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்குது? அந்த ஸ்பெஷல் டீம் யாருக்கு? இப்போ டிஜிபி பொறுத்தவரை அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் டீம்லாம் இனிமேல் வந்து ஆமாம் அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம். அப்போ வந்து எது வேணாலும் வந்து கீழே இருக்கின்ற வந்து அந்த எஸ்பி கீழே கண்ட்ரோல் இருக்கிற காவல்துறை செய்யலாமா? அப்போ உள்துறை கையில் வந்திருக்கின்ற ஸ்டாலின் எதுக்கு இதெல்லாம் வந்து பொம்மையாக வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கான? இப்போ அவங்க எல்லாம் வந்து விழிப்பாக இருந்து இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா முறைப்படி வந்து விசாரணை செஞ்சு ஒரு 35B நோட்டீஸ் கொடுத்து அவளை வரவழைச்சி விசாரணை செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பே தேவையில்லை. ஆனால் 35B நோட்டீஸ் வந்து பின்னாடி தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையே, அது ஏற்கனவே இருந்து அதை அமல்படுத்தலை. அப்போ அமல்படுத்தலைன்னா எந்த அளவுக்கு வந்து உள்துறை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை இதை போன்ற ஒரு நடவடிக்கை வந்து இருக்கிறதா இன்றைக்கு வந்து ஒரு வேதனை கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படி ஜெயக்குமார் 5-6 கேள்வியில போட்ட உடனே ஆஹா வந்தனக்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னு கேபி ராமலிங்கம் என்ன என்ன தெரியுமா, நானும் 10 கேள்வியை கேட்பேன்னு சொல்லிட்டு நீங்க தானே காவல்துறை கையில் வச்சிருக்கீங்க, உள்ளாட்சித்துறை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க, அப்ப என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இவரும் அவர் உங்களுக்கு முதலமைச்சரை 10 கேள்வி கேட்காரு. சிரிப்பு போலீஸ் ஆயிட்டாங்க.
வடிவேல் சொல்ற மாதிரி சிரிப்பு போலீஸ். என்ன ஏடிஜிபியே போய் எனக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் ஒரு ஏடிஜிபி கன்விக்ட் ஆகுறாரு, இன்னொருத்தர் நீதிமன்றத்தில் ட்ரெஸ்ஸில் போய் நிற்கிறாரு. ஏய் நீ அக்யூஸ்டடா, உன்னை போய் இங்கே கைது பண்ற ஜெயராமனை, நம்ம ஊரை சேர்ந்தவர் தான், என்ன உன்னை இங்கே கைது பண்றோம்னு சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமை. இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒழுங்கீனத்திற்கு ஒட்டுமொத்தமா மேய்ப்பவன் எப்படியோ அப்படிதான் இருக்கு. மற்றது தலைவன் எப்படியோ அதுதான். இங்கே தலைவன் தவறு, காவல்துறையை பொறுப்பேற்றுக்கிற முதலமைச்சர் தவறு, தவறானவர், தவறான நடவடிக்கை உள்ளவர், தகுதியற்றவர், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை சரியாக செலுத்த இயலாதவர், இயலாமையின் உச்சக்கட்டத்திலே இருக்கக்கூடியவர். ஆகவே அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படித்தான் இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வி கடைகளை தொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம திரும்ப அண்ணன் உள்ள வந்தார். உள்ள வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சந்திச்சு அப்படியே ஒரு பக்கமா இழுக்கிற மாதிரி எடப்பாடி ஐயா சுற்றுப்பயணம் பெறப்பான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆனா பாஜக கூட புரியல, பாதி வெளியில உங்களை இறக்கி விடுவாளா, அத்து விடுவாளா, தள்ளி விடுவாளான்னு தெரியலையேன்னு பதபதப்பா இருக்குன்னு அண்ணன் படபடந்து பேசுறார். வரவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அதிமுக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அவருடைய தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று அகில இந்திய அளவில் சங் பரிவார்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டு வரும்போது தமிழ்நாட்டை காக்க புறப்படுகிற அதிமுக தலைவர் சங்க பரிவாரங்களோடு செல்வது என்பதுதான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அடுத்து திரும்ப அண்ணன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். படபடப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கல்விக்கு நிதி ஒதுக்குங்கன்னு சொன்னா ஒதுக்க வேண்டியதானே. நேரா முதலமைச்சர் வந்து உங்ககிட்ட கேட்டா சடக்குன்னு கொடுக்க வேண்டியதானே. கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா இது எந்த விதத்தில் ஒன்றே சேர்க்கறதுங்க. நான் கேட்கிறேன்னு இல்ல, பதில் சொல்லுங்கன்னு கேட்கார். முதலமைச்சரே நேரில் சென்று பிரதமரை சந்தித்து முறையிட்ட பிறகும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்க அவர்கள் தயாராக இல்லை, நிதியை ஒதுக்க தயாராக இல்லை என்பது எந்த அளவுக்கு அவர்கள் தமிழ்நாட்டின் மீது கரிசனம் உள்ளவர்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்து கொண்டு அவர்கள் திமுகவுக்கு எதிராக செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் தராமல் முடக்குவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. அது திமுக கட்சிக்கு எதிரானதல்ல, அரசுக்கு எதிரானதல்ல. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே திரும்ப ஒரு பக்கம் பொங்கிட்டு இருக்கும் போது நம்ம ராமதாஸ் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க தைலாபுரத்தில் சடன்னு ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க இந்த அதிமுக திமுக ரெண்டு பேருடையும் சைமல்டேனியஸா பேசிட்டு இருக்கீங்களாம்ல, என்ன விஷயம் கேட்டா, தம்பி அப்படி இல்லை, வயது மூப்பின் காரணமாக என்னை வந்து பார்க்க வராங்க, அம்பிட்டுத்தான், நான் வேற எதையும் பேசல, நீங்க நம்பாதியன்னு சொல்லுதாரு ஐயா. அது பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்று முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டு இருக்காங்க என்பதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த மூன்று அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, இந்த மூன்றும் கூடி முடிவு செய்யும். அடுத்து அவர் நம்பாதீங்கன்னு சொன்ன அந்த படபடப்போட இன்னொரு படபடப்பும் அவருக்கு சேர்ந்துக்கிருச்சுங்க. அப்படியே அவர் நாக்கு அப்படியே குளறுது, வார்த்தை தடுதழுக்குது. என் ரத்தங்க, என் ரத்தம், என் உதிரம் வெளியில தன்னால என்னைய பாடா படுத்துது பாருங்க. நான் என்ன சொல்லுவேன், ஏது சொல்லுவேன், ஆனா என் மக்களுக்கான கட்சியை நான் காப்பாற்றாம விட மாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று அந்த கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். என்றும் மக்களை
இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான எனது மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் ரத்தம் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். இப்படி ஐயா தழுதழுக்க பேசும்போது பக்கத்துல அருள் ஐயா உட்கார்ந்துட்டு இருந்தார்ல, அவரு இங்க பாருங்க, எங்க சின்ன ஐயா எப்படி எங்க தகப்பனாரை தேடி வருவார், 2 பேரும் கையை குலுக்கி கட்டி பிடிச்சு பேசுவாங்க. அந்த நாள் சீக்கிரம் வரும், அதுக்காக நான் இங்கேயே தவம் கிடந்து இருப்பேன், எங்க சின்ன ஐயாவை கூட்டிட்டு வந்து எங்க ஐயாவோட சேப்பேன் அப்படின்னு சவதம் போடாத குறையா பேசுறாரு. நிச்சயமாக இணைந்தே ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம். விரைவில் இணைவார்கள். மயிலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் வருவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து 2026 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அண்ணன் எங்க அண்ணன் அவரை ஏங்க போய் சின்னையாவை போய் ஏங்க போய் அவர் எங்க அண்ணங்க என்னை தூக்கி வளர்த்தவருங்க. இப்படி அவரு இந்த சேர்ப்புல பயங்கர ஈகரா இருக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. எங்க ஐயா இருக்கிற வரைக்கும் எனக்கு அவர் ஐயா, அவர் தான் தலைவர். அதுக்கப்புறம் பாருங்க, எங்க சின்ன ஐயா தான் உயிர் மூச்சா, அவரை அப்படியே நான் மேல கொண்டு போய் அவரை பதவியில உட்கார வைப்பேன் அப்படின்னு மூச்சு வாங்கி பேசுறாரு. நான் மீண்டும் சொல்வது, 1988 வருடம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவனை சேலம் 4 ரோட்டில் எங்க அப்பா காட்டுறாரு. 100 கார்ல போறாரு. போகும்பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் பொழுது ஐயா என்னை பார்த்து கையாட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப என் மனசு சொல்லிச்சு, இந்த தலைவர் மாபெரும் தலைவர், நம்ம அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணுமே ஒன்று ஏக்கம், ஒரு ஆசை. அந்த ஆசையை 91 நிறைவேற்றினான். ஒரு சேலத்தில் மாநில மாணவருடைய மாநாடு போட்டோம். அதில் ஐயா என்னை பற்றி பேசிட்டாங்க. அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்று. அதுக்கு பின்னாடி பல பதவிகள், பல பொறுப்புகளை தந்த ஒரு மகத்தான தலைவர். இவரை விட்டுட்டு நான் வேற யாராச்சும் ஒரு தலைவரை தேடினால் நான் இரட்டை வேடம் போடுவதாக அர்த்தம். என்றைக்கு 1988 வருடம் யாரை தலைவராக ஏற்றானோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். ஐயா அவர்களை தொடர்ந்து எனக்கு தலைவர் எங்க சின்னையா தான். மக்களை அடுத்து நம்ம உஷாருக்குள்ள போறோம். எப்பயுமே உஷாரா இருங்கன்னு சொல்றோம், ஆனா கேட்க மாட்டாங்க. ஒடிசால ஒரு 5 பேர் சர்ன்னு வந்தாங்க, நேரா நகை கடைக்குள்ள போனாங்க, துப்பாக்கி எடுத்து சரட்டு நீட்டினாங்க, எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ காசு கொடுத்து நகை வாங்குறத விட துப்பாக்கியை காட்டி நகை எடுக்கிறது பெரிய விஷயமா போச்சு. வேகம் விவேகம் அல்ல. ஒரு வண்டி போனுச்சுன்னா இன்னொரு வண்டி போச்சுன்னா விடுங்களேன், இவன் மட்டும் போவானா நானும் போவோம்னு சருன்னு போனீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். பாருங்க, இங்க ஒருத்தர் 2 வீலர்ல போயிருக்காரு. நம்மளை விட வேகமா போறோம்னு கார் வேகமா போய் பாலத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தாப்ல. தேவையா இது? பாருங்க, ட்ரெயின் ஏறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கன்னா ஒருத்தரும் கேட்கறது இல்ல. ட்ரெயின் மூவ் பண்ணும்போது குடுகுடு ஓடியாந்து ஏறது. மத்திய பிரதேசத்தில் ஒரு பாப்பா வேகமா ஓடியாந்து ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, ஏறி இருக்கு, காலில் கீழே உள்ள விழுந்துருச்சு. சடக்குன்னு அங்க இருந்த போலீஸ்காரர் டபக்குன்னு காப்பாத்திட்டாரு. எப்ப பார்த்தாலும் போலீஸ்காரங்க காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்க்காதியா, அப்படித்தான் சொல்லிட்டேன். பொருள் அப்படிங்கிற
அப்படிங்கிறது விளையாட்டு பொருளாக தான் இருக்கணும். அதை விட்டுவிட்டு பெரிய பெரிய பொருளை வச்சு விளையாண்டா இப்படித்தான் ஏடா கூடமா நடக்குங்கிறதுக்கு விழுப்புரத்தில் ஒரு சம்பவமே சாட்சி. ஒரு பாப்பா விளையாண்டுகிட்டு இருந்த பாப்பா திடீர்னு அப்படியே எடுத்து மண்டையில கவுத்திச்சு பாத்திரத்தை வண்டா வெளியே வரல. பிறகு தீயணைப்பு துறைகளை கூப்பிட்டு வச்சு கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால புள்ளக்காடுகளுக்கு மண்டை சைஸுக்கு பாத்திரம் கொடுக்காம சின்ன சைஸா கொடுங்க. இப்படி திருவள்ளூர்ல நாய்கள் தொந்தரவுனா கூடலூர்ல நாய்கள் தொந்தரவே கிடையாது. என்னன்னா அங்க சிறுத்தை, கரடி, புலி, யானை தான் வரும். இப்படிதான் ஒரு யானை சரட்டுன்னு வந்துருச்சு. யானையை காட்டுக்குள்ள விரட்டும் சொல்லி வண்டி எடுத்து போயிருக்காங்க. என்னேவா நீ விரட்டுற? ஏன்னா நான் ஒரு சும்மா சாடிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி காரை நங்குன்னு விதிக்க கண்ணாடி உடைச்சு வச்சிருந்தா. வந்துக்கலாம் தாமரைப்பூவை பார்த்து அதிசயிச்சுட்டா மக்கள்கிட்ட இங்க வாங்கன்னு கூப்பிட்டு இந்த வயசானவங்க மட்டும் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நேரா போய் ரேஷன் எண்ணெய் கொடுக்கறதுக்கு ஒரு பைலட் போயிட்டு இருக்குல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிய? இப்படி வீடு வீடா கொண்டே கொடுத்தா நல்லதா இல்லையா அப்படின்னு கேட்டோம். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கேட்டீங்கன்னா எங்க ரேஷன் கடையில் நின்று காலு கடுக்கு நேரம் போது ஆபீஸ் போக முடியலன்னு அங்கலாய்ச்சிக்கிறாங்களா பதில்ல. ரேஷன் பொருள் வந்து முதியவர்களுக்கு நேரடியாக போய் கொடுக்கறது நல்ல திட்டம். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா முதியவர்கள் வந்து நியாய விலை கடைகள் வருவதற்கு ஆட்டோ எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கு கூடுதலுக்கு யாரும் உதவிக்கு ஆளாதனால ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வரதுக்கு இது மாதிரி பொருட்செலவு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வீட்டுகளுக்கு நேராக போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். காலையில் நடக்க முடியாது, போய் வரிசையில் நிற்க முடியாது. இப்போ வயசாக்கிறவங்க ஓடியாந்துறாங்க திடீர்னு. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க போவோம். படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கிட்டே வந்து கொடுக்குறது அதிகமான திட்டமா. எனக்கு வந்து சுகர் பிபி இருக்குது, நடக்க முடியாது, அங்காடியில் போய் அரிசி வாங்க முடியாது, பிள்ளைங்கள்லாம் வெளியில் இருக்கிறாப்புல எனக்கு தெரியாது, அரிசி வாங்கி தூக்க முடியலை. அதனால எனக்கு வந்து ரேஷனில் உள்ள பொருளை வந்து கொண்டாந்து வீட்டில் விட்டாங்கன்னா அரிசிக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கம். எனக்கும் வயசு 20 வயசாகுது. நானே என் பொண்டாட்டின்னு தான் இருக்கிறோம். 16 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, அதை கொண்டாந்து கொடுக்க முடியாமல் இன்றைக்கி ஆட்டோவில் ஏற்றி விட்டுருக்குறேன். வீட்டு வீடாக கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க, லேட் பண்ணாமல் 15ஆம் தேதிக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறது. ஏன்னா முதியோர்கள் வந்து அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. கரெக்டான முறையில் ஒழுங்கான முறையில் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது இதை விட ரொம்ப பெட்டராக இருக்கும். மாதம் கரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தா முதியவர்களுக்கு நல்லது தான். நடக்க வேண்டாம், போய் வரிசையில் நிற்க வேண்டாம். இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதுக்கு வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வந்து முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நியாய விலை கடையில் ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ அரசு வந்து புதிய திட்டத்தினை அமலுக்கு கொண்டு வரும்போது கூடுதல் பணியாளர்களையும் திட்டத்துக்காக நியமிக்கணும். ஒரு ரேஷன் கடைக்கும் மூட்டையில் வந்து 2 கிலோ 3 கிலோ வந்து குறைஞ்சி வருது. கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய பொருட்கள் வந்து 100% பொருட்களை அனுப்பணும். அனுப்புறதே 80% பொருட்கள் தான் அனுப்புகிறாங்க. இதில் வந்து என்னென்னா பற்றாக்குறை எப்பவுமே 20% இருக்குது. அந்த பயோமெட்ரிக் முறையில் கை ரேகை வைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. சீக்கிரம் ரேகை வரமாட்டேன் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் அவங்க ரேஷன் பொருளை தூக்கின்னு வீட்டுக்கு வர முடியல. தனியாக இருக்காங்க, சில பேர் பிள்ளைங்க இல்லாமல் வீட்டில் தனியாக பாட்டி மட்டும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இது நல்லா பணியாளர்கள் வச்சு நல்ல முறையில் சிறந்த முறையில் பண்ணாங்கன்னா வயசானவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தர்பாரில் வந்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான பிடித்தமான அதே நேரத்தில் உங்களை வழிநடத்துவதற்கு உண்டான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிள்ளைகளை திருநாய்கள்டிருந்து காப்பாற்ற வேண்டியது நாம தான். அதனால் பிள்ளைகள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நாய்கள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பயந்து ஓடுனா அந்த நாய்கள் கூட கொஞ்சம் கடிக்கு வரும். ஆனால் பாருங்கள், இந்த பைக்கில் போகும்போது மட்டும் அதுவும் இல்லாமல் காலை நோக்கி குறி வைக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளை இப்படித்தான் 2 நாளைக்கு முன்னாடி துரத்திருச்சு. நல்ல வேளை வண்டியை கீழே ஓட விடாமல் தப்பிச்சேன். சரி, அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.